சப்போஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ். அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அசெட்ஸு ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஹோல்டர் இறந்து போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் ரிமைனிங் இருக்க பர்சன் வந்து அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கவங்க நாமினி இல்லைன்னா நாமினி அப்டேட் பண்ணிக்கணும். அதே போல் டிசீஸ் பர்சன் இன்வெஸ்டர் ஜாயிண்ட் ஹோல்டர்ஸில் ஒருத்தர் இல்லைன்னா அவரை டெலீட் பண்ணிவிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்லேயும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்கணும். இப்போ சப்போஸ் 2 பேரும் ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா நாமினி வில் டேக் கேர் ஆஃப் திஸ். அந்த நாமினி வந்து அவங்களும் பிஃபோர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி அவங்க ஏற்படுத்தியிருக்க ஒரு பில்லோ சக்சஷன் லா அதை பேஸ் பண்ணி அவங்க லீகல் ஏர்ஸ்க்கு போகும். சப்போஸ் ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்க உயிரோட, நாமினி வந்து இறந்து போயிடுறாங்க ஒருத்தர் அப்படின்னா அந்த இதில் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ரிமைனிங் நாமினிக்கு வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் பேலன்ஸில் இருக்க ரிமைனிங் நாமினி அதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் நாமினி ஒருத்தர் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாமினி இறந்துட்டாங்கன்னா அது லீகல் ஏர்ஸ்க்கு தான் அந்த மணி அசெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாயிண்ட் ஹோல்டர் இல்லைன்னா என்ன ஆகும், இல்லை ஜாயிண்ட் ஹோல்டரில் எய்தர் ஒரு பர்சன் வந்து டிசீஸ்ட் ஆகிட்டா அவங்க என்ன பண்ணணும், இல்லை ஜாயிண்ட் ஹோல்டரில் வந்து நாமினி அவங்க டிசீஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இல்லை நாமினி இருக்காங்க இந்த 2 பேருமே ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ் இல்லை, இன்வெஸ்டர் இல்லை, சிங்கிள் இன்வெஸ்டர் இல்லைன்னா என்ன பண்ணணும்னு நான் இதில் சொல்லியிருக்கேன். அக்கார்டிங் டு திஸ் நீங்கள் வந்து உங்களுடைய அசெட்ஸை கரெக்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க.